உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாரு. இந்தாங்க சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி மகளே. இந்தாங்க சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி மகளே. ஆனா இப்ப எனக்கு சாப்பாடு வேண்டாம். நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவேன். எல்லார் மாதிரியும் 3 வேளையும் சாப்பிட மாட்டேன். ஓ அப்படியா? ஆமாமா. நீ சூர்யா தம்பியோட மனைவி மாறிதானே? ஹஸ்பண்ட் சார் என்ன அறிமுகப்படுத்தி வச்சாரே, மறந்துட்டீங்களா? மறக்கல மருமகளே, நல்லா ஞாபகம் இருக்கு. கார்ல வந்துகிட்டு இருக்கும் போதே சூர்யா தம்பி உன்னை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி ஹஸ்பண்ட் சார் காசில இருக்கும் போதே போன் பண்ணி சொன்னாரு. உங்களை நேர்ல பாக்கும்போது செத்து போன தாரா அத்தை உயிரோட நேர்ல வந்தா மாதிரியே இருக்குன்னு சொன்னாரு. என்னம்மா மகளே, ஏன் என்ன வெச்ச கண்ணு வாங்காம அப்படி பாக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இல்ல, நீ ஒன்னும் சும்மா பாக்கல. நான் மாயாவா இல்ல தாராவான்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதான் மத்தவங்க மாதிரி நீயும் என்ன சோதிக்க வந்திருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு சாப்பாடு தான் கொண்டு வந்தேன். சரி, பரவாயில்ல. இப்ப உன்னோட சந்தேகம் தீந்துருச்சா மாறி? சரி, நான் வரேன். ஒரு நிமிஷம் மாறி. காசில இருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருக்குமே வச்சு விட்டேன். இப்ப உனக்கும் வச்சு விடுறேன். இருங்க. ஏன் மகளி தடுக்கிற? காசி விஸ்வநாதர் பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது. வேண்டான்லாம் சொல்லல, நீங்க வச்சு விட வேண்டாம், நானே எடுத்து வச்சுக்கிறேன். என்ன? இவங்கதான் நான் காசில இருந்து கூட்டிட்டு வந்த மாயா அம்மா. அம்மா, இவர் பேரு பூங்குன்றன். வணக்கங்க. ஓம் நம சிவாய. அவங்க செண்பகவல்லி. வணக்கம். ஓம் நம சிவாய. உட்காருங்க. உட்காருங்க. வாங்கம்மா. உட்காருங்க. எங்க நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே காசி தானா? இல்ல உங்க பூர்வீகம் வேற ஊரா இருந்து காசில வந்து செட்டில் ஆனீங்களா? என் பூர்வீகமே காசிதான். காசில நீங்க என்ன படிச்சீங்க? நான் படிக்கல மகனே. காசில நான் சேவை தான் செஞ்சிட்டு இருந்தேன்.
ஓம் நம சிவாய. நீங்க பாக்குறதுக்கு அப்படியே தாரா மாதிரியே இருக்கீங்க. அவங்கள மாதிரியே நான் இருக்கிறதுனாலதான் சூர்யா தம்பி என்ன அம்மான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம். ஓம் நம சிவாய. வரேங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புங்க. வரேன் சூர்யா. போயிட்டு வா. வரேன். சரிங்க சார். போலாம். வரங்க, போயிட்டு வரோம். சரி. வரோமா? போயிட்டு வாங்க. இப்ப உங்க மனசு என்ன சொல்லுது செண்பகவல்லி? பயமா இருக்கா? பயம்லாம் இல்லவே இல்ல சார். எனக்கு என்னமோ மாறி சந்தேகப்படுற மாதிரி இவங்க தாராவா இருக்க வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்றீங்க? நீங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அவங்க கண்ணை கவனிச்சேன். என்கிட்ட அவங்க பேசும்போது கூட அவங்க கண்ணை கவனிச்சேன். அவங்க கண்ணுல ஒரு அமைதி தெரிஞ்சது. கண்டிப்பா இவங்க தாரா மாதிரி இருக்கிற மாயா தான் எனக்கு தோணுது. கரெக்ட். எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி, போலாங்களா? ம். மாயாவை பத்தி கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்றாங்க போலன்னு நினைக்கிறேன். சரி, எடுத்து பேசுங்க சார். ஹலோ. ஹலோ சார். காசில இருந்து வந்திருக்கிறவங்கள பார்த்து பேசுனீங்கல்ல, உங்களுக்கு என்ன தோணுது சார்? எனக்கு என்னமோ அவங்க தாரா இல்லைன்னு தான் தோணுது. சார், ஆ? போன் என்கிட்ட கொடுங்க, நான் மாறி கிட்ட பேசுறேன். மாரி, கொஞ்சம் இருங்க. செண்பகவல்லி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஓகே சார். இந்தாங்க பேசுங்க. ம். ஹலோ மாறி. அக்கா, நீங்க சொல்லுங்க. தாராத்தைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல? என் மனசுல பட்டதை சொல்ற மாதிரி. எனக்கு என்னமோ அவங்க தாராவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அவங்க மாயாதான். என்னக்கா சொல்றீங்க? ஆமா மாறி, வந்திருக்கிற மாயாவோட கண்ணை வச்சே சொல்றேன், அவங்க தாரா இல்ல. போனை என்கிட்ட கொடுங்க. ம். மாரி, உங்க கனவுல வந்தது நிஜமாகுன்ற நம்பிக்கையில வந்திருக்கிறது மாயா இல்ல தாரான்னு நீங்க சந்தேகப்படுறீங்க. ஆமா சார், எனக்கு கனவா வந்தது எல்லாமே நிஜமா நடந்திருக்கு. இது வரைக்கும் அப்படி நடந்திருக்கலாம் மாரி. ஆனா தாரா இறந்தது, அவங்க உடலை அடக்கம் பண்ணது எல்லாமே நிஜம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.